சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியுடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் மர்மமாகி இன்றோடு 5 நாட்கள் ஆயிடுச்சு. இதை பற்றின அப்டேட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விடி மீடியா. நான் உங்கள் பாலச்சந்திரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றி துரைசாமி அவர்கள் மனிதநேய அறக்கட்டளையை தன்னுடைய அப்பாவோடு சேர்ந்து சைதை துரைசாமி அவர்களோடு சேர்ந்து நடத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒருவர். இவர் ஒரு அட்வென்ச்சர், ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி என்றாவது ஒரு நாள் வித்தார்த் ரம்யா நம்பீசன் நடித்த என்றாவது ஒரு நாள் அப்படிங்கிற படத்தை இவரே எழுதி டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நடிகர் அஜித்குமாருடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னே சொல்லலாம். பல இடங்களுக்கு இவர் போயிட்டு வந்திருக்காரு, தனியாகவே போயிட்டு வந்திருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது மனிதநேய அறக்கட்டையில் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை படிக்க வச்சிருக்காங்க, நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவர் அவருடைய அடுத்த படத்திற்காக அவரோட அடுத்த படத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்கணும்ல, அதுக்காக தன்னுடைய உதவியாளர் மற்றும் நண்பர் கோபிநாத் அவரோட ஹிமாச்சல் பிரதேஷ் வரைக்கும் அப்படியே போயிட்டு வந்திருக்காங்க. ஸ்பாட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு. ஹிமாச்சல் பிரதேஷ் சொல்லவே தேவையில்லை, அது ரொம்ப பனிப்பொழிவான ஒரு இடம். தட்பவெப்பநிலை -டிகிரியில் தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். அங்கே இருக்கக்கூடிய சட்லஜ் நதிக்கரை அந்த பக்கம் தான் போயிருக்காங்க. அப்படி போகும்போது அங்கே ஒரு வாடகை கார், இனோவா வாடகை காரை காரில் தான் போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போகும்போது சடனாக அந்த இனோவா கார் ஓட்டிகிட்டு வந்த டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்தோன்னா அவரால் அதை பொருட்படுத்த முடியாமல் சடனாக அவர் நதிக்கரை ஓரத்தில் திருப்பிட்டார் போல். அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த சட்லஜ் நதி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 200 அடி பள்ளத்தாக்கில் இருக்குது. பள்ளத்தாக்கில் உள்ளே போய் விழுந்திருக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ஸ்பாட்லேயே டிரைவர் இறந்து போயிடுறாரு. அவர் கூட இருந்த நண்பர் கோபிநாத் அவர்கள் படுகாயமுற்று அங்கே இருக்கக்கூடிய அங்கே பார்த்திருந்த மக்கள் மூலயமா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டாங்க. பட் உள்ளே இருந்த வெற்றி துரைசாமி அவர்கள் எங்கே அப்படிங்கிறதா பெரிய ஒரு மர்மமாகவே இருக்குது. ஒருவேளை அவர் ஆற்றோடு அடிச்சுட்டு போயிட்டாரா, இல்லை பக்கத்தில் ஏதாவது மலை தேசங்களில் பனிமலை தேசங்களில் தங்கி இருக்கிறாரா, யாராவது காப்பாற்றிருக்காங்களா அப்படிங்கிறதா பெரிய ஒரு கேள்வியாக போயிட்டுருக்குது. இது தெரிஞ்ச அவங்க வீட்டு சைதை துரைசாமி அவர்கள் அப்பா உடனே அங்கே ஸ்பாட்டு கிளம்பி வந்திருக்காங்க. ஏன்னா தன்னுடைய மகன் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியாதுல்ல. அங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. தன்னுடைய மகனை யாராவது பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா, தகவல் ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க லாங்குவேஜில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. நேற்று ஒரே ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்னென்னா, அவங்க கொண்டு போயினா சூட்கேஸும் அவரோட ட்ரெஸ்ஸும் தான் கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் அவருடைய ஃபோன் கிடச்சிது. ஃபோன் மூலிமா என்ன கிடச்சுன்னா, இந்த வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஒய்ஃப்கிட்ட கால் பண்ணி பேசியிருக்காங்க. கால் பண்ணி பேசிட்டு சண்டே உடைய நைட் நான் சென்னை வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அவர் பேசின கடைசி கால். அதுக்கப்புறம் அவருடைய ஃபோன்லேருந்து எந்த ஒரு காலுமே போகல அப்படின்னு தான் சொல்லணும். பட் அங்கிருந்து பார்த்த ஏதோ ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்குலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஆக்சிடென்ட் வெற்றி துரைசாமி அவர்கள் தன்னுடைய மகன் தான் ஆக்சிடென்ட் ஆனது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாமே ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமும் இவர் மட்டும் எப்படி மர்மமானார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது தெரியாத ஒரு விஷயமாகவே தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அவருடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் ஒரு சூப்பரான ஒரு ஸ்விம்மர்னே அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவர் அப்படி ஒரு ஆற்றில் அடிச்சுட்டு போயிருந்தாலுமே கண்டிப்பாக தப்பிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய மலை தேசங்கள் நிறையா இருக்கும், அங்கே எங்கேயாவது தங்கி இருப்பார், கண்டிப்பாக தன்னுடைய மகன் திரும்ப வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அவங்க அப்பா அம்மா அவங்க குடும்பமே நினச்சிட்டு இருக்காங்க. ஹிமாச்சல பிரதேஷ் நம்ம சொல்லவே தேவையில்லை. அது ரொம்ப குளிரான ஒரு தேசம், பனிப்பொழிவான ஒரு தேசம்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை எப்போ 0 டிகிரி செல்சியஸ்க்கு வரும்னே சொல்ல முடியாது. ஏன்னா எப்போயுமே மைனஸில் தான் இருக்கும். ஸோ அப்படி போகும்போது அங்கே மண் சரிவு ஏற்படுறது, பாறை உருண்டு வர்றதெல்லாம் ரொம்ப சகஜமானது தான். அந்த இடத்துல இப்படி இவருக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் கொஞ்சம்
மனசு கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இவரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தேசிய பேரிடர் மீட்பு பணிக்குழு, இராணுவ குழுக்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் நிறைய பேர் ரொம்ப தீவிரமாக வந்து தேடி வந்துட்டு தான் இருக்காங்க. கட்டாயம் அவர் வந்து கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ மக்கள் வந்து வேண்டிட்டு தான் இருக்காங்க. அண்ட் நம்ம விடி மீடியா சார்பாகவும் வந்து கட்டாயம் அவர் கிடைச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அடுத்த ஒரு அப்டேட்டோட வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆங்கர் பாலச்சந்திரன்.